கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அண்ணாமலை நகரில் தப்பியோட முயன்ற கொள்ளையன் சுட்டுப்பிடிக்கப்பட்டிருக்கிறார். அது பற்றிய மேலும் விவரங்களை இந்த செய்தியாளர் நாகமுத்து விரிக்க கேட்கலாம். வணக்கம் நாகமுத்து, செய்தி குறித்த முழுவதும். தனலட்சுமி, கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அண்ணாமலை நகர் காவல் நிலையத்திற்குட்பட்ட பள்ளம்படுகை கிராமத்துல கடந்த 18ஆம் தேதி கஜேந்திரன் என்பவரது வீட்டுல கொள்ளை சம்பவமானது நடக்கிறது. இந்த கொள்ளையில பாத்தீங்கன்னா தொடர்புடையதாக கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த ஸ்டீபன் என்பவரை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து நேற்று கைது செய்த நிலையில இந்த கைது திருடப்பட்ட நகைகளை கைப்பற்றுவதற்காக காவல்துறையினர் அவரை இடத்திற்கு அழைத்து செல்றாங்க. அப்போது பாத்தீங்கன்னா அந்த கைது செய்யப்பட்ட ஸ்டீஃபன் என்பவர் சித்தலப்பாடி அந்த பனை மரத்தின் அருகே நகைகளை மறைத்து வைத்திருக்கிறார். மேலும் பாத்தீங்கன்னா அவர் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து காவலர் ஞானப்பிரகாசம் என்பவரது கையை கிழித்து விட்டு தப்பு ஓடி முயன்ற போது ஆய்வாளர் அம்பேத்கர் தற்காப்பு கருதி அந்த ஸ்டீஃபன் என்பவரை வலது காலினுடைய முட்டியில் கீழே சுட்டிருக்கிறார். இதனால ஸ்டீஃபன் காயமடைந்து தற்போது மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சை பெற்று வருகிறார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த இந்த ஸ்டீஃபன் என்பவர் மீது 25க்கும் மேற்பட்ட கொள்ளை வழக்குகள் இருக்கின்றன. இதன் காரணமா சிதம்பரம் பகுதியில் பரபரப்பானது ஏற்பட்டிருக்கிறது. தனலட்சுமி, விரிவான விவரங்களுக்கு நன்றி நாகமுத்து.